நீங்கள் ஜீவனை பிறப்பிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் இன்னைக்கு காலையில் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை ஆண்டவர் வந்து ஆதாம மட்டும் ஆண்டவர் சிருஷ்டித்து, அவன் வந்து தேவ சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பூரண புருஷன், ஆதாமை மாத்திரம் ஆண்டவர் நிறுத்தி இருந்தாருன்னா இந்த கூட்டமே இங்க இல்லை, நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு பெண்ணையும் சேர்த்து உண்டாக்கினார். அந்த பெண் வந்ததுனால்தான் இந்த உலகத்துல ஜீவனை பிறந்தது, ஜீவன் பெருகினது, ஜீவன் வர்த்திக்கப்பட்டது இல்லையா? லைஃப் கிவிங் யாருன்னு கேட்டா ஒரு பெண் தான். பெண்ணினுடைய அவளுடைய கர்ப்பத்துல தான் ஜீவனே உற்பத்தி ஆகுது. பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பெண் மாற்றம் இல்லைன்னா குழந்தைன்றதே கிடையவே கிடையாது, வம்சம்ன்றதே கிடையாது, சந்ததின்றதே கிடையாது, உலகத்துல ஜனத்தொகைன்றதே கிடையாது. அவள் ஜீவனை பிறப்பிக்கிறவள். அவளுடைய சரீரத்தை கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஜீவனை பிறப்பிக்கிற ஒரு இடமாக கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையின் சுபாவமே அதுதான். She is a life giving force. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜீவனை பிறப்பிக்கிற கனியை ஒரு பெண் கொடுக்க வேண்டுமானா வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை பார்த்தால், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை கோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறார்? சுத்தம். எல்லாம் சொல்லுங்க, அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார் என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து கிளை நறுக்குகிறார்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ப்ரூனிங்னு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க தெரியல, அல்லது இதை அறிஞ்சிருக்கீங்க தெரியல. நான் இது வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த திராட்சை செடியில வந்து ஆண்டவர் வந்து சுத்தம் பண்றாருன்னு சொன்ன உடனே, சரி இந்த மேல இருக்கிற காஞ்சு போன இலையெல்லாம் ஆண்டவர் வெட்டுவார் போல இருக்கு, மேல இருக்கிற கிளையினுடைய முனையெல்லாம் வெட்டுவாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரூனிங்னா அதான் சொல்லி இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்த போது இந்த திராட்சை செடிகளை பற்றி மரங்களை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ற கொஞ்சம் நேத்தி கொஞ்சம் உள்ள போனேன். எப்படிலாம் இதை நடுறாங்க, எப்படி இதை விளைச்சல் கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சா, இந்த ப்ரூனிங் சுத்தப்படுத்துகிறான்றது என்னை படிச்சு நான் வாஸ் ரியலி ஸ்டன்ட். அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிட்டேன். என்ன தெரியுமா, ஒரு திராட்சை செடியை வந்து ஆண்டவர் வந்து அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் பண்றான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? அந்த செடியை எங்க வெட்டுறாரான்னு தெரியுமா, எங்க நறுக்கிறாருன்னு தெரியுமா? முனையில கிடையாது, வேருக்கு மேல தண்டு இருக்கு பாருங்க, அங்க வெட்டுவாங்களாம். வேருக்கு மேல அந்த ஸ்டப் இருக்கு பாருங்க, அதை வெட்டுவாங்களாம். அவர் சொல்றாங்க, அந்த புஸ்தகத்துல வாசித்தேன், அந்த வேர்ல போய் வெட்டும் போது பாக்குறவங்க நினைப்பாங்களா என்னங்க செடியவே வெட்டிட்டாங்கன்னு. ஆனா அதான் கிளை நறுக்கிறதாம். அங்க வெட்டினா கூட பயப்பட வேண்டியது இல்லையா? ஏன் பயப்பட வேண்டியது இல்லைன்னா, இதனுடைய வேர்கள் அவ்வளவு ஆழமானதான், அவ்வளவு நீண்டு படர்ந்து இருக்குமா, அதனால இதை சாகடிக்க முடியாதான். அது வெட்டினா அதுல இருந்து ஒரே வருஷத்துல திரும்ப கிளை வந்து படர்ந்து 1 இயர்ல திரும்ப கனி கொடுத்துருமா. அந்த வைன் ட்ரெஸ்ஸஸ் அவங்க சொல்றாங்க, இந்த வினியார்ட்ஸ் வச்சிருக்கவங்க அந்த புஸ்தகங்களை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வைன் ட்ரெஸ்ஸர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பானா, அந்த திராட்சை பழங்களுடைய டேஸ்ட் கொஞ்சம் மாறுது, அதோடைய விளைச்சல் குறையுது அப்படின்ன உடனே அவன் வந்து மேல இருந்து அப்படியே வெட்டிட்டே வருவானா. ஒரு லெவல் வந்த உடனே அவன் கண்டுபிடிப்பானா, இதை வந்து முழுசுமா அந்த தண்டை நான் வெட்டலைன்னா இது வந்து திரும்ப நல்ல ருசி உள்ள கனிகளை கொடுக்காது, இது நல்ல மிகுதியான பலனை கொடுக்காதுன்னு கண்டுபிடிச்சு அப்படி வெட்டுவான், அப்படி கரெக்டாக வெட்டுவான். ஒரு மனைவி தன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள் அப்படின்னா, கனிதருகிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில சில தடவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கீழே வரைக்கும் கொண்டு போய் வெட்டுறாரு. அப்படி அவருடைய வாழ்க்கையில சில நெருக்கங்களை கர்த்தர் கொண்டு வர்றாரு. அவருடைய சீரை, அவருடைய சிறப்பை, அவருடைய புகழ்ச்சியை சில தடவை தேவன் எடுக்கிறார். அவருடைய செழிப்பை சில தடவை வாட பண்ணுகிறார். சில தடவை அவருடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் ஏராளமா இருக்கிறது. மரியாளை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவளுடைய இருதயத்தில் ஒரு ஈட்டி பாய வேண்டியிருந்தது. அவளுக்கு வேதனையின் பாதையை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த ஸ்டப் வரைக்கும் அந்த வெட்டுறாரு. ஏன் ஆண்டவரே இது எனக்கு செய்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்லுவார், நீ மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஒரு பெண் வந்து எப்பெல்லாம் வேதனைக்குள்ள போகிறாளோ, அவள் உபத்திரவத்துக்குள்ள போறாளோ, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என்னை வெட்டுவார், ஆனால் என்னை இன்னும் அதிக கனி உள்ளவளாய் கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு வேதனை அனுப்புறாரு அப்படின்னா, துன்பங்களை அனுப்பும் போது என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை மிகுந்த கனி கொடுக்கும்படி தேவன் அனுப்புவார். நான் நினைக்கிறேன், இந்த பெண்களுக்குள்ள இந்த ரெசிலியன்ஸ் ஸ்பிரிட், அந்த ரெசிலியன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த தாக்கு பிடிக்கும் திறன் என்பது வேதத்துல ரொம்ப பாராட்டப்பட்டதா இருக்கு. எவ்வளவு அவளை போட்டு வெட்டி எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவள் திரும்ப எழும்பி என்ன செய்வாள்னா, ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிற ஒரு கிருபை பெண்ணுக்கு உண்டு. அதனாலதான் நீங்க ஆரம்பத்தால் சொல்லும் போதே கூட சொன்னீங்க, இயேசு உயிர் தெழுந்த போது எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் தான் துன்பம் வந்துச்சு. ஆனா அதே ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் இயேசுவை சந்தித்தது மாத்திரம் இல்ல, இயேசு உயிரோடு எழுந்துட்டார் என்ற முதல் செய்தியை உலகத்துக்கே சொன்னவள் யாருன்னா அந்த பெண் தான். ஏன்னா she has that resilient spirit.
அவளை எவ்வளவு வெட்டினாலும், எவ்வளவு அவளை தாழ்த்தினாலும், எவ்வளவு குறைச்சாலும் கர்த்தருடைய கிருபையினால எழும்பி 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 புது கனிகளை கொடுத்து, ருசியுள்ள கனிகளை கொடுத்து, அதிக கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஜீவரட்சனை உண்டு பண்ணுகிறவளாய் கர்த்தர் அவளை மாற்றுகிறார். ஆண்டவரே, எங்களையும் அப்படி ஒரு கனி உள்ள மரமாய் மாற்றும். நாங்க துன்பப்படுத்தப்படும் போது, நாங்க உடைக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, நாங்க அழிக்கப்படுறோம் நாங்க நினைக்க கூடாது. ஆண்டவரே, எங்களை நீங்க இன்னும் நீங்க விசாரிக்க போறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். உன்னை நான் மிகவும் அதிகமா என்ன செய்வேன்? பலுக பண்ணுவேன். நீங்க விசுவாசிங்க. இந்த வருஷம் அந்த சகோதரிகளுடைய ஊழியத்தை கர்த்தர் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க மூலமா பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க மூலமா அநேகருக்கு ஆண்டவர் ஜீவரட்சனை உண்டு பண்ணுவார். உங்கள் மூலமா ஆண்டவர் அநேகரை கர்த்தரண்டை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்துல 36 இருந்து இந்த யோப்பாவில் இருந்த ஒரு பெண், துர்காள் என்ற ஒரு பெண்ணை நீங்க படிப்பீங்களான்னா, அந்த ஒரே ஒரு அம்மா செய்த நற்கிரியைகளால அந்த ஊரார் எல்லாரும் தேவனுடைய திருமணத்தை பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு ஊருக்குள்ள போயிட்டு ரட்சகரை கண்டுட்டேன்னு சொல்லி எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து மேசியாவுக்கு நேராக கொண்டு வந்ததை ஒரு பெண். ஆனா அவளோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவள் நசுக்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா? ஒடுக்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா? அவள் விடுத்த கண்ணீர் எவ்வளவு தெரியுமா? அந்த ஒரு பெண்ணை கொண்டு கர்த்தர் அவ்வளவு பெரிய கிரியை கர்த்தர் அங்க செய்தார். அடிமைப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு பெண் இருந்தார் ராகமான் வீட்டுல. அந்த அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் மூலமாக கர்த்தர் நாகமானுக்கு சிறுபிள்ளை போல மாம்சத்தை திரும்ப பண்ணி அவன் கர்த்தரை நம்பி ஆராதிப்பதற்கு கூட அவனை தேவன் திருப்பிட்டார் பாருங்க. அந்த ஒரு பெண். நான் எப்பவுமே கவனிச்சிருக்கேன், ஆண்கள் பொதுவாக நசுக்கப்படும் போது, அவங்க ஒடுக்கப்படும் போது பொதுவாக அவங்க ரொம்ப சோறு உற்று அவங்க நிறைய பேர் உடஞ்சு கூட விழுந்திருக்காங்க. ஆனா இந்த பெண்கள் பொதுவாகவே ஒரு இந்த திராட்சை கொடியை போல அதை லேஸ்ல உடைக்கவே முடியாது. அது வளைஞ்சு வளைஞ்சு எந்த இடத்துலயும் அப்படியே படர்ந்து மேல போயிடும். அது மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வளராது. நான் ஒரு புத்தகத்துல படித்தேன், வீட்டுக்குள்ள வைத்து வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு கனிமரம் உண்டான திராட்சை கொடி மட்டும் தானா. வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு கனிமரம் உண்டான திராட்சை கொடி தானா, திராட்சை மட்டும் தானா. ஏன்னா இந்த திராட்சை என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு தொட்டியில வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க, தொட்டிக்குள்ள வச்சு வளர்த்தா, நான் படிச்சதான் சொல்றேன், செஞ்சு பார்க்கல, படிச்சதை சொல்றேன். வீட்டுக்குள்ள ஒரு தொட்டியில நீங்க திராட்சை செடியை வச்சுட்டீங்கன்னா அந்த கொடி படர்ந்து 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 எந்த பக்கம் வெளிச்சம் வருதோ, சூரியன் வருதோ, அந்த பக்கமா அப்படியே போய் உட்காந்து அது மேல படர்ந்து அதனுடைய எல்லாத்தையும் நியூட்ரியன்ஸை சன்ல இருந்து எடுத்துட்டு அந்த கிளையில கொண்டு போய் கொத்து கொத்தா என்ன பண்ணோம்னா கனி கொடுத்துருமா. அதனாலதான் ஆவியானவர் எழுதி வச்சார் போல இருக்கு, வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல நீ இருப்பாய். கனி கொடுக்கக்கூடிய பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த கொடி எப்படிப்பட்ட தெரியும்ல, மரம் ஒண்ணு நேரா வளரும், சைடா வளரும். அதை போட்டு ரொம்ப முடுக்குனீங்கன்னா செத்து போயிடும். ஆனா கொடி எப்படி தெரியும்ல, நீங்க இப்படி அமுத்துனீங்கன்னா அப்படி வரும், அப்படி அமுத்தினா இப்படி வரும். சின்ன கேப் இருந்தா கூட போதும், அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு 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 என்ன பண்ணிடும்? கனி கொடுத்துரும். ஆமா, உங்களை எவ்வளவு நசுக்கினாலும், எவ்வளவு உங்களை ஒடுக்கினாலும், எவ்வளவு துன்பப்படுத்தினாலும், எவ்வளவு நறுக்கினா கூட கர்த்தருக்கு தெரியும். எவ்வளவு நசுக்கிறானோ அவ்வளவு அதிகமா கனி கொடுத்துருவாங்க. கர்த்தர் உண்மையாக உங்களை தேவன் எடுத்து மிகப்பெரிய லெவல்ல பயன்படுத்துவார். உங்க துன்பங்களை, தொல்லைகளை பார்த்து, கண்ணீரை பார்த்துலாம் கவலைப்படாதீங்க. இதன் நடுவுல கர்த்தர் உங்கள் கண்ணீரை நீரூற்றாக்க மாற்ற தேவன் வல்லவர். உங்களை மிகுந்த கனி உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஒரு துன்பத்துக்கு நடுவுல, பிரச்சனைக்கு நடுவுல போகும்போது கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இதுல இருந்து ஒரு வழியை உண்டாக்குங்க, எனக்கு ஒரு பாதை அமைத்து, எனக்கு நான் அறியாத பாதைகளை நடத்தி நான் மிகுந்த கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் எனக்கு ஒரு ஆலோசனை தந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க அதனாலதான் பார்க்கலாம், அந்த ஆகார் கூட ரொம்ப நெருக்கப்பட்டு பிள்ளையே இறந்து போற நிலைமைக்கு வந்த போது கூட தேவனை நோக்கி கூப்பிட்டு என்ன செய்தா? அவளுக்காக ஒரு நீரூற்றை கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. அதனால பாருங்க, ரொம்ப வியாகுலப்பட்டு வீட்டில் ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப மன கிளேசம் ஆயிட்ட போது எல்கானா ஜெபம் பண்ணவே இல்லை. எல்கானா தேற்றார் தேற்றார் தேற்றார், 10 பிள்ளைகளை படி எனக்கு விசேஷமானவள், டைலாக் தான் பெரிய டைலாக், மற்றபடி எந்த நோ ரெஸ்பான்ஸ். ஆனா இந்த பெண்ணை பாருங்க, இந்த நெருக்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி போராடி மன்றாடி பிள்ளையோட தான் வெளியே வந்தா பாருங்க. இந்த ஆலயத்துக்கு நான் திரும்ப வரும்போது என் பிள்ளையோட தான் வருவேன். வந்தாளா இல்லையாங்க? வந்துட்டா. ஏன்? அந்த நெருக்கத்தின் நடுவிலேயும் கர்த்தரை உறுதியா பிடிச்சிட்டு அந்த இடத்துல கர்த்தர் நறுக்குனாலும் சரி, கர்த்தரை இன்னும் அதிகமாய் பலன் கொடுக்க வைப்பார். என்னையும் ஒரு கனி உள்ள ஒரு திராட்சை செடியா மாற்றும்.